இது வந்து எனக்கே இந்த அனுபவம் இருந்தது. நான் என்ஜாமி பாட்டு பண்ணப்போ நான் பேசணும்னு நினைச்சதுதான் எனக்கு பிரச்சனையா மாறிச்சு. நான் பேசணும்னு நினைச்சது ஆமாம் எங்க ஆயா கிட்ட இருந்து நான் அதை வாங்கினேன். இப்போ சொன்னா உங்க ஆயா பத்தி பாட்டு பண்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, எங்க ஆயா பத்தி பாட்டு பண்ணதான் நான் வந்திருக்கேன். ஏன்னா எங்க ஆயாக்கள் எங்க தாத்தாக்கள் ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாக இந்த மண்ணில் இருந்தவர்கள். அவர்களின் ரத்தத்திலும் வேரையிலும் முளைத்து விடுதலை பெற்ற பறவைகளாக நாங்கள் இன்றைக்கு கலைஞர்களாக மேடையில் ஏறி நிற்கிறோம். அதனால அதை பத்தி நான் பேசாம வேற எதை பத்தி நான் பேசுவது? நான் பேசுவதற்கு வேற என்ன இருக்கிறது? ஏன் இது இங்க வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை நோக்கிதான் இந்த என்ன சொல்றது, இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர்ந்து போச்சு. இன்னைக்கு வந்து அறிவு கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல வந்து பாடினதுக்கு அப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதுல வந்தாங்க, நிறைய பேர் பாடினாங்க. அப்படியே வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா நோக்கி நகர்ந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்துல வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த தனுஷ் அவர்கள் வடச்சென்னை படத்துல வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த என்னுடைய இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். சொல்லிடுறேன். குவாசிமோட் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர். அவர் லண்டன்ல இருக்காரு. இந்த ஆல்பம்ல 8 பாடல்கள் எனக்காக அவர் பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்கள வந்து உண்மையில அண்ட் ஆண்டோ பிராங்க்லின் இங்க இருக்காரு. 2 பாடல்கள் எனக்காக இந்த ஆல்பத்துல அவர் பண்ணி கொடுத்திருக்காரு. அண்ட் காட்சி ஆப்பிரிக்கால இருந்து நமக்காக இங்க நிகழ்வுக்காக வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் ஈச் 2, ஸோ டோட்டலி 12 சாங்ஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் சாய் ஸ்ரவணம் சார் வந்து எனக்கு ஒரு பாட்டு நேற்று திடீர்னு ஒரு பாட்டு இஷ்யூ ஆயிடுச்சு. அதில் உடனடியாக ஒரு பாட்டு பண்ண வேண்டி இருந்தது. அதை பண்ணும்போது உடனடியாக எனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க சார்னு கேட்டேன். சாய் ஸ்ரவணம் சார் அவர் வந்து எனக்காக ஒரு பாடல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. மீதி 11 பாடல்கள் டயர் தாம்சன் சொல்லி லண்டன்ல ஒரு கிராமி வின்னிங் இன்ஜினியர் அவர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் கல்பனா அம்பேத்கர் இந்த தொடாத மியூசிக் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னா, கல்பனா வந்து இந்த பாட்டை சரியா புரிஞ்சுக்குவாங்க. கல்பனாவுக்கு எப்போதுமே இந்த சமூகத்தின் மீது ஒரு கோபமும் இருக்கு, ஒரு பேரன்பும் இருக்கு. அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். சரி, கண்டிப்பா இவங்க இதை ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்ததுனால நான் அவங்க கிட்ட கொடுத்தேன். கண்டிப்பா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அது மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஆல்பம் நேற்று நைட்டே ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்க கேளுங்க. 12 பாடல்கள் கொண்ட வள்ளியம்மா பேரண்டிங் இருந்த ஆல்பம். எல்லா மாதிரியான மூட்ஸும் இதுல இருக்கும். ஒரு ஜாலியான பாட்டு, எமோஷனலானது, லவ் சாங் எல்லாம். ஏன்னா நம்முடைய முழு உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த முடியாத மனிதர்களாவே இருக்கும். அப்ப அறிவு அப்படின்னா நீ எப்போ கருத்து சொல்ல போற? நான் கேட்கறேன், நான் ஏன் கருத்து சொல்லணும்? ஏன்னா சந்தோஷமா இருக்க கூடாதா நமக்கு? அப்போ வாழ்க்கையினுடைய மற்ற ரூம்ஸ் எல்லாம் நம்மளால போகவே முடியாத ஒரு உளவியல் ரீதியான சிக்கல்களுக்குள்ளதான் நான் இருந்துதான் நான் உணர்றேன். அதனால என்னைய நானே உடச்சிக்கிட்டதுதான் வள்ளியம்மா பேராண்டி. சோ அதுல இது சரி இருந்தாலும் தவறு இருந்தாலும் ரஞ்சித் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அதை கத்துக்கிறதுக்காக தயாரா இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்திருக்கிறேன். மற்றும் என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய குடும்பத்தினர், இவங்களுடைய இந்த உலகத்துல இருந்து தான் நான் வரேன். வேறு யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நான் யாரு? நான் என் முன்னோர்களின் கனவு. ஐ எம் த வைல்டஸ்ட் ட்ரீம் ஆஃப் மை ஆன்செஸ்டர்ஸ். என்னுடைய முன்னோர்கள் எப்போதும் இயங்கிக் கொண்டிருந்திருப்பார்கள். நான் ஒரு கலைஞனாக வேண்டும், பாடகனாக வேண்டும். நான் என்னுடைய குரல் உலகம் முழுவதும் கேட்கணும்னு கனவு கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய ஒரு தாக்கமா நான் இந்த இடத்துல நிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால அந்த வடிவத்துல என்னை இன்ஸ்பயர் பண்ண பாவலர் தலித் சுப்பையா ஐயால இருந்து, பாவலர் முகில் ஐயால இருந்து, இன்குலாப் ஐயா, கே குணசேகரன் ஐயா, இவர்கள் வரிசையில் மக்கள் இசைக்காக கிராமந்தோறும் ஓடி ஓடி பாடி பாடி என் போன்ற கிராமங்களிலிருந்து, எளிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நம்பிக்கை தந்த அத்தனை பேர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம வந்து இந்த ஹிப்ஹாப் மியூசிக்னு சொல்றோம், பாப் மியூசிக்னு சொல்றோம். இது எல்லாமே இந்த மண்ணின் இசை தான். ஆக்சுவலி இந்த கருப்பின மக்களுடைய இசை வந்து ஹிப்ஹாப் இசை. அவர்களுடைய விடுதலைக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டது. அதே போல இந்த இந்திய சூழல்ல, தமிழ் சூழல்ல நம்முடைய விடுதலைக்காக நாம் கையில் எடுக்க வேண்டிய இசை வந்து ஃபோக் மியூசிக்னு நினைக்கிறேன். அந்த ஃபோக் மியூசிக்ல தான் பல உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. இந்த சமூகத்தை பற்றிய அத்தனை படிப்பினைகள் அங்க ஒளிஞ்சிருக்கு. இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும், மனிதனை மனிதன் சமமாக நடத்தி கொள்ள வேண்டும், இப்படி அற்புதமான வாழ்வியல் கோட்பாடுகளோடு
பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாலும், ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும், யாரையும் சுரண்டாது யாரையும் வஞ்சிக்காது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட இடத்துல இருந்து தான் இந்த வள்ளியம்மா பேரண்டின்ற ஆல்பத்தை பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இவங்க எல்லாருடைய கொண்டாட்டத்துக்கும் காரணமா இந்த ஆல்பம் இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு இந்த அதுக்கப்புறம் நான் ஒரு மியூசிக் பேண்ட் உருவாக்கணும்னு தோணுச்சு. கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல இருந்து அதன் பிறகு நான் ஓகே நம்மளும் ஒரு ஜாலியான ஒரு பேண்ட் ஆரம்பிக்கலாம், ஒரு ஆல்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பாலச்சந்தர் சரத்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் உருவாக்கணும். அவர்களோடு தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து என்னுடைய பேண்டோடைய ஆல்பத்தை நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். இது நாம் தனியா ஒரு ஹிப்ஹாப் ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணது. இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஸ்பேஸ்க்குள்ள அவ்வளவு ஈஸியா நம்மளை வந்து வர விட மாட்டேங்கிறாங்க. என்னன்னா இங்க ஒரு பாட்டு, ஒரு ஒப்பாரி பாட்டு உருவாகுதுன்னா அந்த ஒப்பாரி பாட்டு வந்து 2000 வருஷம் தாண்டி வந்திருக்கும், 1000 வருஷங்கள் தாண்டி வந்திருக்கும். அது பேர் ஓரல் லிட்ரேச்சர், அது வாய்மொழி இலக்கியம். அதுக்கு கம்போசர் யாருன்னா ஏதோ ஒரு ஆயாவா, ஏதோ ஒரு ஊர்ல திண்ணில உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆயாவா தான் இருப்பாங்க. அவர்களிடம் இருந்து அது வருகிறது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கசிந்து கசிந்து வரலாற்றில் ஒவ்வொரு கை மாறி அது கடைசியா ஒரு சினிமாவுக்கோ ஒரு ஒரு பெரிய இடத்துக்கோ வருகிறது. ஆனா அந்த பெரிய இடத்துக்கு வரும்போது அது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லப்படுவதில்லை. அது அந்த மேடைக்கு வந்த பிறகு அது வெறும் வியாபார பொருளாயிடுது. அந்த மக்களுடைய பண்பாடு, அவங்க ஏன் அதை உருவாக்கி இருப்பாங்க, அந்த கதை என்ன அப்படிங்கறத பத்தி பேச விடுறது இல்லை. ஆனா இது ரொம்ப ஆபத்தான போக்குன்னு நான் பாக்குறேன். அது எப்படி நான் ஆண்டாண்டு காலமா சாதி எப்படி இங்க இருக்கிறவங்க உழைப்பு மட்டும் வாங்கின்னு அந்த மனிதர்களை புறந்தல் வச்சதோ, அதே மாதிரி இந்த இசையும் பண்பாடும் அந்த எளிய மக்களுடைய வாழ்வியல் விழுமியங்களை பிடுங்கி கொண்டு அந்த மனிதர்களை புறந்தல்கிற வேலையை செய்கிறது. அதை கட்டுடைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய கலையை, பண்பாட்டை, வேர்களை நாம் பாதுகாக்கவில்லைன்னா வேறற்ற மனிதர்கள் ஆயிடுவோம். நாம் வேறற்ற மனிதர்களானால் எளிதில் வெட்டி வீழ்த்தப்படுவோம். இது வந்து எனக்கே இந்த அனுபவம் இருந்தது. நான் என்ஜாய் பாட்டு பண்ணப்போ நான் பேசணும்னு நினைச்சதுதான் எனக்கு பிரச்சனையா மாறிச்சு. நான் பேசணும்னு நினைச்சது, ஆமாம் எங்க ஆயா கிட்ட இருந்து நான் அதை வாங்கினேன். இப்போ சொன்னா உங்க ஆயா பத்தி பாட்டு பண்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, எங்க ஆயா பத்தி பாட்டு பண்ணதான் நான் வந்திருக்கேன். ஏன்னா எங்க ஆயாக்கள், எங்க தாத்தாக்கள் ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாக இந்த மண்ணில் இருந்தவர்கள். அவர்களின் ரத்தத்திலும் வேரையிலும் முளைத்து விடுதலை பெற்ற பறவைகளாக நாங்கள் இன்றைக்கு கலைஞர்களாக மேடையில் ஏறி நிற்கிறோம். அதனால அதை பத்தி நான் பேசாம வேற எதை பத்தி நான் பேசுவது? நான் பேசுவதற்கு வேற என்ன இருக்கிறது? ஏன்னா நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் யாரையும் ஏமாற்றவோ சுரண்டவோ அதை நான் யோசிப்பேன். எவ்வளவு சுரண்டினாலும் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் நம்ம கிட்ட ஒரு அறம் இருந்துட்டே இருக்கு. அந்த அறத்தை எனக்கு கற்றுத்தந்தவர் வள்ளியம்மா பாட்டி, எங்க அம்மா. இவர்கள் எல்லாம் எங்க பாட்டி வந்து ஒரு நாள் எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் இப்படி சொல்லிட்டாங்க, உனக்கு படிப்பே வராது, அந்த ஜாதியில பிறந்தாதான் படிப்பு வரும், உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாங்கவே முடியல. நான் பயங்கரமா அழுதுட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் என் கூட அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த ஜாதிக்கு வந்து படிப்பு வராதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவனும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடும். எங்க அம்மா கிட்ட வந்து சொன்னேன், நான் ஒரு நாள் லஞ்ச் சாப்பிட்டு இருக்கேன் எங்க வீட்டுல. எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்குள்ள வந்து அந்த கதவை திறந்து நேரா உள்ள வந்து அந்த கரஸ்பாண்ட் என்ன, யாரை பார்த்து அப்படி சொன்னாங்க, யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி அவன் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. சொன்னா அப்பா வாத்தியாரியா, அம்மா டீச்சரியா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வைக்கிறோம், எங்க பிள்ளை எத்தனை வந்து எங்க குடும்பத்துல இருந்து ஒரே பிள்ளை எத்தனை வந்து இவ்வளவு தூரம் நாங்க படிக்க வைக்கிறோம், நீ யாரையா சொல்றதுக்குன்னு எங்க பாட்டி எதிர்த்து கேட்ட அந்த வீரம் இருக்கு இல்லையா, அந்த வீரம் வந்து எனக்கு வரணும்னு நான் எத்தனையோ முறை வேண்டிக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா அப்படியான ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு பயங்கர கெத்தான அந்த மொமெண்ட் எனக்கு கண்ணு முன்னாடி இருக்கு. அப்பப்ப நான் அதை யோசிச்சுப்பேன். அவர்கள் யாருக்கும் பயப்படாதவர்கள், யாரை கண்டும் எதை கண்டும் பயப்படாதவர்கள். அந்த பயமில்லாத ஒரு தன்மையை நானும் வளர்த்து கொள்ளவும் இன்னும் நிறைய பாடல்களை என்னோட நண்பர்களோட சேர்ந்து நான் பாடவும் விரும்புறேன். அண்ட் இந்த ஆல்பம்ல என் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கிற ரஷ்மித் கௌரி ஒரு ஆர்டிஸ்ட் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாலச்சந்தர், செல்லமுத்து இவர்கள் சில பாடல்களை என்னோட சேர்ந்து பாடியிருக்காங்க. என்னுடைய பாடிய இசைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கலை மக்களுக்கானது. நான் சின்ன வயசுல இருந்து அம்பேத்கரிய பாடல்களை கேட்டு வளர்ந்திருக்கேன். ஆனா உண்மையாவே அம்பேத்கரிய பாடல்களுக்கு ஒரு பெரிய மேடை அமைத்து கொடுத்த நீலம் பண்பாட்டு மையத்திற்கும் இயக்குனர் ப. ரஞ்சித் கண்ணன் அவர்களுக்கும். ஏனென்றால் அது இயற்கை, அவ்வளவுதான். நான் பேசுவது அரசியல் கிடையாது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீ இயற்கையோடு பொருந்தி இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவையானது. ஒரு சாதி அமைப்பு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இங்க ஒரு தென்னை மரம் இருந்தா ஒரு வேப்ப மரமும் இருக்கலாம், ஒரு வேப்ப மரம் இருந்தா ஒரு புளிய மரமும் இருக்கலாம். எல்லா இடத்துலயும் தென்னை மரமாவே இருந்தா அந்த உலகம் எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலயும் வேப்ப மரமாவே இருந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும்? இயற்கை நம்மை ஜனநாயகத்துடன் தான் இந்த பூமியை இணைத்திருக்கிறது. நாம் தான் அந்த ஜனநாயகத்தை அடித்து கெடுத்து கொண்டு ஒருத்தர் தாக்கி கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு ஆபத்தான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா என்னால் இயன்ற அளவுல என்னுடைய கலை வடிவத்துல தொடர்ந்து நான் அதை பத்தி பேசுவேன்.
இந்த ஆல்பம் முழுக்க அதை பத்தி பேசல, இது ஒரு கமர்ஷியல் ஆல்பமா இருந்தாலும் என்னுடைய உள்நோக்கத்தை இந்த ஆல்பம் கண்டிப்பா உங்ககிட்ட கொண்டு வந்து கடத்துன்ற நம்பிக்கையோடு நான் ஏதாவது விடுபட்டு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் சோனி மியூசிக் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த ஆல்பம் நான் போட்டு காமிச்சேன். ஆனா சோனி மியூசிக் வந்து என்ன எப்பவுமே நான் ஒரு விஷயம் யோசிப்பேன், அவங்க என்ன ட்ரீட் பண்றதுல இருந்து தான் நான் அவங்கள வந்து ஃப்ரெண்டாகவே தொடங்குவேன். அவங்க என்ன சொல்றாங்க, நம்பிக்கை கொடுக்குறாங்க, வார்த்தை அதெல்லாம் கிடையாது. அவங்க என்கிட்ட பழகுற விதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா படும். என்னை ரொம்ப அன்போடவும் கனியோடவும் என்னோடு உரையாடி இந்த ப்ராஜெக்டை ஒரு லான்ச் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சோனி மியூசிக் சவுத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுக்கு இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கணும், இப்படியான வெளிச்சம் கிடைக்கணும். அதற்கான வேலையை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். கலையை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியாக நாம் கையில் எண்ண வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். வேற வழியே இல்லை. ரொம்ப ஆபத்தான ரொம்ப வன்முறை நிறைந்த ஒரு சமூகத்துல நாம் இருக்கிறோம். அது ஏன்னா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ஒருவேளை நாளைக்கு அந்த கொல்லப்படுகிற ஆள் நானாவோ எனக்கு தெரிந்தவர்களாகவோ இருக்கலாமோங்கிற பயத்தோடவே உழவ வேண்டியதா இருக்கு. அது என்ன புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் வந்து எந்த தவறும் செய்யாதவர்கள், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கக்கூடிய அந்த பேரன்பை கொண்ட மக்கள், அந்த அன்பை மீட்டெடுப்போம், அந்த மாண்பை மீட்டெடுப்போம் சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய்டீம். மற்றும் நான் ஒரு சின்ன இது மறந்துட்டேன், என்னுடைய நான் பேர் படிச்சிடறேன், சாரி. ரொம்ப 1 மினிட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஆல்பமோட ப்ரொடியூசர்ஸ் குவாசிமோட், ஆண்டோன், காச்சி அவங்களுக்கு நன்றி. அண்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்த குவாசி, டயர், சாய் ஸ்ரவணம் சாருக்கு நன்றி. ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ் ஹரி 20 dB அண்ட் விஷ்ணு 2 பார்க்யூ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் வந்து இந்த மியூசிக் வீடியோ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்த கதிர் வீரசேகர், சுந்தரலிங்கம் மற்றும் முருகன் அவர்களுக்கு நன்றி. அண்ட் மியூசிக் வீடியோட டைரக்டர் கல்பனா, விக்கி, சந்தானகுமார், பிளாக் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். மற்றும் சோனி மியூசிக் அசோக், அச்சிந்தியா, கௌஷிக், மானஸ்வினி அந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். மற்றும் கடைசியா 2 பேருக்கு நான் என்னுடைய முக்கியமான நன்றியை தெரிவிக்கணும். நண்பர்கள் கிட்ட எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா நம்மள அட்வான்டேஜ் எடுத்துவாங்க. டக்குன்னு போறப்போக்குள்ள ஜாதி பேர் சொல்லி கலாய்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸோட நான் சேரவே ரொம்ப யோசிப்பேன். அது மாதிரி எனக்கு சின்ன சின்ன அனுபவங்கள் இருக்கு. ஒரு என்ன மாதிரி பாக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வந்து உள்ள இருந்து வருகிறதா இல்ல சும்மா என்கிட்ட இருக்கிற பொம்மை உங்ககிட்ட இருக்குங்கிற இடத்துல இருந்து வருதான்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையாவே இருக்கும். பிரிவிலேஜ்ல இருந்து பழகுறாங்களா இல்ல உண்மையாவே பழகுறாங்களான்னு. ஆனா உண்மையாவே இந்த 2 பேர் என்னுடைய லைஃப்ல வந்ததுனால நான் நிறைய கத்துக்கிட்டு நிறைய பண்பட்டு இருக்கான்னு சொல்லலாம். இந்த 2 பேர் எனக்கு நண்பர்களா கிடைச்சப்ப நான் வந்து முதல்ல நான் யாரோடையுமே ஒட்டவே மாட்டேன். ஆனா இந்த 2 பேரோட நான் சேர்ந்த பிறகு ஓகே, நான் சில நல்ல நண்பர்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கான திறன் எனக்கும் இருக்கிறது. நல்ல ஒரு நட்புக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச நண்பர்கள் சங்கீதன், கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆல்பத்துல அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் அவங்க வந்து இந்த ஆல்பத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. மற்றும் என் மீது அன்பு கொண்டு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும், ஊடகங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மேடையில் இருக்கிற இமானன் அண்ணன் அவங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரியில். ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அண்ட் ஆண்டனி தாஸ் அண்ணன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே இருக்கிறது. அண்ட் சிவமேஸ் மேடம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன். ஸோ அவங்க இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் கல்பனா அம்பேத்கர் நல்லா இருந்தது, ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அறிவுக்கு வந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தான். அறிவு வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ண அறிவை. உதயா மூலமாக தான் நான் பார்த்தேன். அறிவு வந்து ஃபஸ்ட்டு பாடினதே வந்து அம்பேத்கருடைய அந்த வாழ்க்கை வரலாறை அவர் வந்து பாடினார். எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு கலை இலக்கியத்தை அரசியல் படுத்தணும், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு எய்மாக இருந்தது. அப்படி தான் சினிமாவுக்குள்ளே வந்தோம். ஸோ கலை இலக்கியங்களை அரசியல் வடிவமாக்கணும், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ கலை மக்களுக்கானது, நம்ம பயன்படுத்துகிற கலை அது அரசியல் தன்மையோடு இருக்கணும் அப்படின்றது தான் யோசனை. ஸோ அந்த யோசனைக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் அறிவு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய
ஒரு வெளிச்சமா நான் வந்து பார்க்குறேன் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் அண்ட் வந்து இந்த மியூசிக் வடிவத்தில், அதுவும் மொழி ரீதியாகவும் சரி, அறிவு வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து மிகப்பெரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அறிவு என் முன்னாடி வந்து பாடி காட்டின அறிவு, அதுல இருந்து இருக்கிற அறிவு கிட்ட இருக்கிற ஒரு மாற்றத்தை நான் தொடர்ந்து அவங்க கூடவே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அண்ட் வந்து காலாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவனுக்கு எழுதின ஒரு பெரிய சாங் ஒன்று எழுதுனா, அதுவும் வந்து ஒரு போராட்ட பாடல் தான் அது. அது ரொம்ப முக்கியமான பாடலா இருந்தது காலா திரைப்படங்கள்ல. அண்ட் வந்து அவன் வந்து எழுதின காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ல அறிவு எழுதின பாடல்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை வந்து எழுதியிருந்தான். அண்ட் எனக்கே பாடல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அறிவு சில பாடல்கள் அதில் வந்து எழுதியிருக்கான், கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதான் அறிவுடைய அந்த லிரிக் அந்த அரசியல் தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது. இங்க என்ன பார்க்கறதுக்கு முன்னாடியே அறிவும் பாபாசாஹேப் அம்பேத்கருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவனா இருந்தது வந்து எனக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து உண்டாக்குச்சு. ஸோ அது அதன் அடிப்படையில் தான் அறிவு கூட ரொம்ப நெருங்க முடிஞ்சது. ஆனா அதே நேரத்துல அரசியல் தன்மையை, அரசியல் கருத்துக்களை எப்படி வந்து எளிய வடிவமா மாக்கி மெயின் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்றது, இது ஒரு பெரிய சவால் ஆக்சுவலி. இப்போ நான் திரைப்படம் எடுக்க வரப்போ கூட வந்து நம்ம கதை, அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா, இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா? ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதல்ல தான் மெயின் ஃபோக்கஸா இருக்குது. அண்ட் வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல், இல்லை வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டு இருக்கா, இங்க சந்தைப்படுத்துறவர்கள் யாரு, சந்தையில யார் பொருள் வாங்குறது, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்போ சந்தையாளர்கள் இந்த மாதிரியான அரசியல் தன்மையுள்ள, அதுவும் வந்து தலித்துகளுடைய லைஃப்பை அடிப்படையாக கொண்ட அரசியல் தன்மையுள்ள விஷயங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்த காலகட்டத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை, அதாவது திரைப்பயணத்திலும் சரி இசை வடிவங்களையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி வந்து அறிவு வந்தப்போ அறிவுடைய ஸ்டைல் இருக்குல்ல, வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த 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 தன்னை வெளிப்படுத்துதல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜாக இருந்தது. அண்ட் உலக அளவில் இன்னைக்கு வந்து இண்டி ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ரேப்பு, இது வந்து வந்து பயங்கர பாப்புலர் மியூசிக்காக இருக்கிறதுனால, ஒரு பாப்புலர் மியூசிக்கோட வடிவத்தில் அறிவு பாடுறதுனால அது ஒரு பாப்புலர் மீடியம், ஒரு பாப்புலர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக அது கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்படி ஈஸியாக கனெக்ட் ஆகிறப்போ அறிவு பாடுற பாடல்கள் இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுது. இது ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன். ஸோ ஒரு மீடியம் கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்க பாப்புலரா இருக்கு. அந்த மீடியம்குள்ள நம்ம விரும்புற அரசியல் தன்மையை, அதோட மீடியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்றப்போ இங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுறத வந்து என்னால வந்து ஈஸியா பார்க்க முடிஞ்சது. அப்படிதான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சாதாரணமா இது வந்து கிடைச்சிடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் மீடியம்ல இல்லாம நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம், அதுக்கு முக்கியமான உதாரணம் வந்து குணசேகரன் ஐயா நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் வந்து தலித் சுப்பையா சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து மேடை தோறும் வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. ஆனா அந்த பாடல்கள் எல்லாமே வந்து செம சூப்பரா இருக்கும். ஆனா ஆடியன்ஸை போயிட்டு வந்து ரீச் ஆயிருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலே இருந்தது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக்கும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியாத தன்னிசை கலைஞர்கள் எக்கச்சக்கமா இருந்தாங்க. ஸோ ஆனா வந்து வேர்ல்ட் லெவல்ல பாக்குறப்ப தன்னிசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது, ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தது, அவங்களால முடிஞ்ச பாடல்களை பாட முடிஞ்சது. குறிப்பா வந்து பிளாக் இசை கலைஞர்களை நம்ம வந்து இதுல வந்து நிறைய ஆப்பிரிக்கன் மியூசிஷியன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கென்ட்ரிக் லாமர்ல இருந்து பியான்சே, கென்ட்ரிக் லாமர் அண்ட் இவங்கெல்லாம் தான் நமக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க. கென்ட்ரிக்கோட இப்போ ரீசெண்டான ஒரு விஷயம், ஒரு சாங் கூட வந்தது. அண்ட் அவங்கள பாக்குறப்ப வந்து நமக்கு பயங்கர பொறாமையா இருந்தது. அவங்க பில்லியன்ஸ் கணக்குல மக்களை ரீச் பண்ணாங்க. பெரிய அளவுல அந்த பாடல்கள் சந்தைப்படுத்தப்பட்டது. மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவுல ரீச்ல இருக்கிறாங்க. ஆனா வந்து நம்மளால ஏன் இது இங்க வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை நோக்கிதான் இந்த என்ன சொல்றது, இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர்ந்து போச்சு. இன்னைக்கு வந்து அறிவு கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல வந்து பாடினதுக்கு அப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதுல வந்தாங்க, நிறைய பேர் பாடினாங்க. அப்படியே வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா நோக்கி நகர்ந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா அறிவு வந்து
நடிகர் விஜய் அவர்களுடைய படத்துல வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த தனுஷ் அவர்கள் வடச்சென்னை படத்துல வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த என்னுடைய திரைப்படங்கள்ல அறிவு தொடர்ந்து எழுதுறது நீயே ஒலி அப்படின்ற பாட்டு சார்பட்டா பரம்பரையில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, மக்கள்கிட்ட ஈஸியா போய் சேர்ந்து. ஸோ அவனுடைய திரைப்பட பாடல்களும் கூட வந்து அதுல தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலையும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாம வந்து அதை ஈஸியா இலகுவா மக்கள்கிட்ட ஈஸியா ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு கை தேர்ந்தவனா மாறி இருக்கிறது நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அறிவோட மிக முக்கியமான பாடலா நான் நினைக்கிறது வந்து கள்ளமௌனி. கள்ளமௌனின்ற வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது, அந்த கள்ளமௌனியை வந்து பயங்கரமா அந்த வேர்டை வந்து அது ஒரு இந்தி மியூசிக்ல வந்து வெளியே வந்து நாங்க தான் இதுலதான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நீளம்ல தான். ஆனா அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆஃப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தான் அந்த பாட்டை. அண்ட் வந்து செம்ம சக்சஸ்ஃபுல்லான சாங். அந்த இடத்துல இருந்து அறிவுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நிறைய சாங் பண்ணியிருந்தான், ஆனா அது ரொம்ப முக்கியமான பாடலா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்ல வந்து என்ஜாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசரா இருந்தது. அண்ட் தீயோட அவங்க பாடினது, அதோட சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை. அந்த எழுத்து வந்து ஒரு தலைமுறையோடைய ஒரு பல தலைமுறைகளோட குரல்களை வடிவத்தை என்ன சொல்றது, ஒரு பெரிய அரசியலை வந்து வார்த்தைகளா மாத்தி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியா ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதுல ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது. ஆனா அதன் பிறகு அந்த விஷயம்ல சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவன் வந்து மனதளவுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ரகிள்ல இருந்தான். அந்த ஸ்ட்ரகிள்கான பதில் தான் இந்த 12 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். அவன் லைஃப்ல அவனுக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவானவன், ஈஸியா எமோஷனலா ஆயிடுவான். ரொம்ப ரொம்ப இப்ப எப்படி பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு தீப்பொறி மாதிரி பயங்கரமா பவர்ஃபுல்லா பாடுவான், ரொம்ப எமோஷனலா லவ் அப்படிலாம் இருக்கிறான்ல. ஆனா வந்து நேரடியா பார்த்தா சின்ன குழந்தைதான் அவன் வந்து அப்படியே நம்ம தாளாட்டி அப்படியே ஓகேடா விட்றா, ஒண்ணு இல்லடா அவனுக்கு வந்து அப்படியே அழகா இலகுவா புரிய வச்சு இதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா சமூகத்துல நிறைய இஷ்யூக்கள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ரியாக்ட் பண்ண வந்து என்னன்னா நம்ம டைல்யூட் ஆகிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம கோவப்படுறது மூலமாவோ இல்ல வந்து உணர்ச்சி வசப்படுறது மூலமாவோ இல்ல வந்து நம்ம விரும்புற மாதிரியான ஒரு சமூகம் இங்க வந்து அமைந்துடுமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க இல்லவே இல்லைல்ல. மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் அதாவது உணர்வுகளும் கொண்டவர்கள். அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஆனா அறிவு ரொம்ப சிம்பிளா அவங்ககிட்ட இருந்து எல்லாரையும் பார்ப்பான், அவன மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பான். அப்படி எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அறிவுக்கு நிறைய அவனுடைய பர்சனல் லைஃப்ல அந்த அவனுடைய மனதில் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ அவன் வந்து இந்த மியூசிக் வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கெல்லாம் வந்து அறிவு வந்து ஒரு டைம்ல வந்து யோசிக்க ஆரம்பிச்சான். ஆனா வந்து அறிவு வந்து தொடர்ந்து என்கிட்ட அடிக்கடி வந்து அவன் பேசுவான். அவனுடைய வேலை என்னன்றது மட்டும் நான் கொஞ்சம் நான் அவன்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஏன் முக்கியமான வேலை, நம்ம ஏன் இதை பண்ணணும், நம்ம பண்ணலன்னா வேற யார் பண்ணுவாங்க, இது இன்னொருத்தர் வந்து பண்றதுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆகும். ஸோ இது அப்படி நம்மளால விட்டு போயிட முடியாது. இது ஒரு ஃபைட் தான். இந்த ஃபைட் வந்து சாதாரண ஃபைட் கிடையாது. இது வந்து பல நூற்றாண்டு காலமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் பாபா அம்பேத்கர் வந்து இதை ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாரு. இந்தியாவோட வரலாறு என்பதே வந்து பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்குமான போர் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போர். இந்த போர்ல வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து நம்ம நிக்கிறோம். நம்ம இல்லைனாலும் வேற ஒருத்தர் வருவாங்க. ஆனா நமக்கு ஒரு ஸ்பேஸ் இப்போ கிடைச்சிருக்கு. அந்த ஸ்பேஸ் நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விரும்புற நம்ம நினைக்கிற ஜனநாயகத்தன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மளால முடிந்த அளவுக்கு நம்முடைய ஆர்ட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் மேக்சிமம் வந்து எனக்கும் அறிவுக்குமான டிஸ்கஷன் இருக்கும். அந்த அது வந்து அறிவு வந்து தன்னுடைய இந்த 12 பாடல்களை உருவாக்கி நிறைய பாட்டு வச்சிருக்கான். அதுல 12 மட்டும் தான் இப்ப வந்து ரிலீஸ் பண்றான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி இவனால 12 பாடல்கள் இவனால வந்து உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு இது அவனுடைய போராட்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனால வந்து மியூசிக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதுல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறான். அந்த வந்து அவன் எழுதியிருக்கிறான், அவனே மெட்டமைச்சிருக்கிறான். அண்ட் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனியா எல்லாம் நின்று இருக்கிறான். இது எல்லாமே அவனே வந்து தேர்ந்தெடுத்தது. சோனி மியூசிக் கிட்ட போனதும் அவனுடைய கால் தான். அவனுக்கு நிறைய பேர் வந்து அவங்க கேட்டாங்க, ஆனாலும் வந்து சோனி மியூசிக் கூட நம்ம போனோம் அப்படின்ற எடுத்ததும் அவனுடைய கால் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அண்ட் வந்து அவனுடைய வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான காலகட்டமா நான் பாக்குறேன். நான் இந்த 12 பாடல்கள்ல பல பாடல்கள் பல விதமா மக்களுக்கு கொண்டு போய் சேரும், பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
எனக்குமே வந்து பிடிச்சது வந்து அந்த ராசாத்தி பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நான் அவன்கிட்ட சொன்னேன், கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதில் அதை நீ அதை என்ன சொல்றது, மியூசிக்காகவும் சரி, அந்த ஃபீமேல் சிங்கரை யூஸ் பண்ணதா இருக்கட்டும், அந்த லிரிக் வந்து பயங்கரமா இருந்தது. ஒரு பயங்கர அடி ரொம்ப எனக்கு ஈஸியா வந்து அது கனெக்ட் ஆச்சு. அப்புறம் வந்து சார்பாக பாடல் வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ நிறைய பாடல்கள் இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் வந்து அவன் கொடுத்துருக்கான். அண்ட் வந்து நிச்சயமா இது வந்து மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோனி டெஃபினட்டா இது வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த பெரிய மக்கள் வந்து சோனி நிறுவனத்தோட அந்த சோனி மியூசிக்கோட வந்து நெருங்கிய ஒரு உருவாடு இருக்கிறாங்க. அதனால நிச்சயமா இந்த 12 பாடல்கள் பலவிதமா மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அரியோட போராட்டத்துக்கு இது ஒரு முதல் படியா தான் நான் நினைக்கிறேன். நான் இது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதுல அறிவுக்கு நிறைய கத்துப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அறிவு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா இதுல வந்து ஒர்க் பண்ணிருக்கான். இதுல வந்து நிறைய கத்துக்க அறிவு கூடவே இருக்கிற சில தோழர்கள் இருக்கிறாங்க. பாலச்சந்திரன் இருக்கிறான், கார்த்தி இருக்கிறான். அண்ட் வந்து அறிவை வந்து இப்ப கல்பனா நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் வந்து அறிவை வந்து இந்த ஒரு அவன் பண்ண ஸ்ட்ரகிள்ல அவங்கள வந்து இவனை வந்து கைவிடாதவர்கள் இவர்கள் எல்லாரும். அவங்களுக்கு நான் வந்து இந்த நேரத்துல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்களாம் இல்லைன்னா டெஃபினட்டா வந்து அறிவு இல்லை. ஏன்னா வந்து அவனை வந்து நீங்க பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து அறிவோட அப்பா அம்மாவுக்கு, அவங்களுடைய உறவுகளுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அண்ட் ஊடகத்தாருக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இந்த இது வந்து சரியான அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். அண்ட் ரொம்ப மகிழ்ச்சியா அது பெரிய இது ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து உன்னை பார்த்து நிறைய பேர் வந்து வரணும், நிறைய பேர் வந்து கலை மக்களுக்கானதா மாற்றணும். கலையை சரியான அளவு பயன்படுத்தி இது வந்து நம்ம விரும்புகிற சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலைக்கான முதல் படியா அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஜெய்பீம். நன்றி. ஜெய்பீம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தெருக்குறள் அறிவுன்றத மாத்திர டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சைட் ரோடு, மெயின் ரோடு, ஹைவே குரல் அறிவுன்னு மாற்றிடலாம்னு நினைக்கிறேன். பிக்சன் மண்டேலா இந்த பாட்டு செம்மையா இருந்துச்சு. அண்ட் பில்லியன் சாங்கும் செம்மையா இருந்துச்சு. ராசாத்தி பாட்டு செம்மையா இருந்தது. அண்ட் தத்தக்கா புத்தக்கா சாங்கும் நல்லா இருந்தது. அண்ட் இவ்வளோ கம்ப்ளீட்டாக இவ்வளோ பெரிய கூட்டத்தோட ஒரு ஆல்பம் ஃபுல்லாக கேட்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான். ஸோ அதுக்கு நன்றி. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. அண்ட் ரஞ்சித் சாருக்கும் நன்றி. இப்படி ஒரு மேடைக்கு நீங்கள் வந்தது கொடுத்தது சந்தோஷம். அண்ட் சோனி மியூசிக் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி இண்டீஸ்க்கு, இந்த மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக்கு வந்து அவங்க கொடுக்குற சப்போர்ட், ஆஃப் லைட்டில் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டோட்டல் டீமுக்கும். அண்ட் அறிவு வந்து நம்ம புள்ள நேற்று வந்து ஃபோன் பண்ணி ஒரு சொந்த அண்ணனா கேட்குறேன், நீங்கள் வாங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு அந்த வார்த்தை கேட்டவுடனே எப்படியாவது நீங்கள் போயிடணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். வீடியோ ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது, அது பார்க்க ரொம்ப தரமாக இருந்தது. அறிவோடைய லிரிக்கும் அவருடைய பாடல்களும் அவர் பாடுற விதமும் அவருடைய தோற்றமும், த வே ஹி கேரிஸ் அ ஸ்டேஜ், அவர் ஸ்டேஜை வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், எல்லாமே கூட இருந்து கவனிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். தம்பியா ரொம்ப சந்தோஷப்படுறேன். அறிவு, வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் மேலும் வளர எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி அறிவுக்கு, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரங்கை நிறைத்திருக்கின்ற ஆளுநர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்த மேடை என்னுடைய மேடை, என் குடும்பத்தோட மேடை, என் சந்ததிகளுடைய மேடை. ஏன்னா சோனி மியூசிக் சவுத் இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தன் பேர் பெருமைப்படுறேன். எனக்கும் 25 பாடல்கள் கொடுத்து ஒரு அடையாளம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தம்பிக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைக்கோடி கிராமிய கலைஞர்கள் ஒருவனாக இருந்து மனசார வாழ்த்துறேன். என் கலைஞர்கள் சார்பாக திறமையான கலைஞர்களை கண்டறிந்து அவங்களை பெருமைப்படுத்தும் மனநிலை உடையவர்கள் தான் இந்த மேடையில் இருக்கிறாங்க. குறிப்பா என்னை வந்து சினிமா உலகத்தில் நான் சினிமா பாடகரா ஜனிக்கிறதுல என்னை வடிவமைத்த இசையமைப்பாளர்கள் ஐயா இம்மன் ஐயா வந்திருக்கிறாங்க. நான் இந்த வேளையில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன மாதிரி சினிமாவில் திறமையான கலைஞர்கள் நிறைய பேரை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிற அன்புக்குரிய அண்ணன் ரஞ்சிதன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கடைக்கோடியில் இருக்கிற கிராமிய கலைஞர்கள் நம்ம நாட்டுப்புற பாரம்பரிய பண்பாடு, நம்ம நாட்டுடைய பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரங்களை எடுத்து சொல்லக்கூடிய கலைஞர்களை ஊக்குவிக்கும் சோனி மியூசிக் சவுத் குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வாழ்த்த இங்கே
தம்பி கூப்பிடும்போது எனக்கே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு நான் சரியான வழியில் என்னை வழிநடத்தின கடவுளுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வள்ளியம்மை பேராண்டி உலக மக்கள் எல்லார் மனசுலையும் இருப்பாண்டின்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி. சிறந்த புகழ்பெற்ற இயக்குனர் ரஞ்சித், இமான் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள், இங்கே கூடியிருக்கும் கலைஞர்கள், உறவினர்கள், குறிப்பாக அறிவின் தந்தை கலைநேசன், தாயார் தேன்மொழி, பாட்டி வள்ளியம்மாள் ஆகிய அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு 5 நிமிடம் பேசுவேன். எனக்கு முன்னால் பேசுகிறவர்களைப் போல் அல்லாமல் அறிவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி நான் இப்போது பேசவில்லை. அவருடைய பாடல்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் மிக முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன். ஒரு முறை நான் கேவி குணசேகரன், அவரை உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை, சிறந்த பாடகர். அவரை என்னுடைய ஊருக்கு அழைத்து சென்றேன். அப்பொழுது நான் இவர் சிறந்த பாடகர் என்று எனது அம்மாவிடம் அறிமுகப்படுத்தினேன். எனது அம்மா மிக ஆசையாக எனக்காக ஒரு பாடல் அவரை பாட சொல்லு என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் எனக்கு பிடித்த ஆட்காட்டி பறவை என்ற ஒரு பாடலை பாடினார். பாடி முடித்ததும் எனது அம்மா, அவருடைய அண்ணி 2 பேரும் கட்டிப்பிடித்து ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை நிறுத்தவே முடியவில்லை. அந்த அளவுக்கு அவருடைய குரலில் வலிமை, உயிர் இருந்தது. அதை போலவே இப்பொழுது நான் உணர்கின்றேன். இன்னும் அதைவிட மேலாக, ஏனெனில் அவர் மக்களுக்காக கிராமங்களில் பாடினார். ஆனால் இவர் அனைவருக்குமாக, எல்லோருக்கும் ரீச்சாக அளவிலே அவர் பாடுகிறார். அது முக்கியம். அது மட்டுமல்ல, இவருடைய பாட்டுக்களை இவரே எழுதுகிறார், மெட்டமைக்கிறார், பாடுகிறார், நடிக்கிறார், இயக்குகிறார். இவருடைய புகழ் யார் மீதும் சவாரி செய்து அவர் வரவில்லை. அவர் தானாகவே சுயம்புவாகவே வந்திருக்கிறார். அவருடைய புகழ் அவருடைய குரலில் உள்ளது. அவருடைய புகழ் அவருடைய வார்த்தையில் உள்ளது. அவருடைய புகழ் அவருடைய உண்மை தன்மையில், போராடும் குணத்தில் உள்ளது. எத்தனை கவிஞர்கள் இவரை போல் பாட்டு எழுதி துணிச்சலாக வெளியிட முடியும் என்று தெரியவில்லை. அதுவும் ஒரு கமர்ஷியல் ஆல்பம் என்ற பொழுது எல்லா வகையான பாடல்களும் உள்ளன. ஆனாலும் அதிலே போராட்ட குணம் மேலோங்கி இருப்பதை நான் பார்க்கிறேன். ஒரு பாட்டு என்பது பல்வேறுக்கு பல்வேறு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது. அதை வெறும் கலையாக பார்ப்பவர்கள் இருக்கலாம், அல்லது அது ஒரு என்டர்டெய்னிங் என்ற அளவிலே அதை பார்க்கலாம். சிலர் அதன் உள்ளார்ந்த கருத்துக்களை கூட நேசிக்கலாம். ஆனால் ஒரு பாடலை கேட்டு யாராவது செயல் வடிவம் பெற முடியுமா என்றால், இவர் பாடலை கேட்டு செயல் வடிவம் பெற முடியும் என்று நான் நினைக்கின்றேன். தொடாத, என்னை தொடாத என்று அது ஏற்கனவே உள்ள ஒரு பாடல் வரி. நாங்கள் தொடாத பொருள் எதுவும் உண்டா என்ற கேள்வியில், எல்லாம் நாங்கள் தொட்டு எல்லாமே நாங்கள் உருவாக்கும் பொழுது எங்களை தொட வேண்டாம் என்று மறுக்கின்ற ஒரு சமூகத்தின் மீது ஒரு கலக பாட்டு இது. கலகம் விளைவிக்கின்ற பாட்டு, எல்லாமே எள்ளல். அதே போல கலை என்று, இசையை பெரிய கலை, ஆன்மீகம் என்று சொல்பவர்களுக்கு ஆன்மீகம் பல வழிகளில் நாம் அடையலாம். அதை போராட்டத்தின் மூலமாகவும் அடையலாம். தான் எழுதிய பாட்டை கூட, என்னடா ஹிப்பாப்பு, பறிச்சுட்டு வாடா ரோசாப்பூ என்று சொல்கின்ற அளவிற்கு அது ஒரு சுய விமர்சனம். பாடலை நான் எழுதிய பாடல் என்று கொண்டாடுவதில்லை. பாட்டு என்பது நமது வாழ்க்கை, நமது வாழ்க்கையை பாடுவது, நமது பிரச்சனைகளை பாடுவது, நமது உலகத்தை பாடுவது மட்டுமல்லாமல் அதை எப்படி மாற்றி அமைப்பது என்ற அளவிலே அவருடைய பாடல்கள் இருக்கின்றன. இதற்கு மேல் இங்கே சிறந்த இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள் உள்ளார்கள். அவர்களும் கூட அவர்கள் கருத்தை கூறலாம். எனக்கு இந்த பாடலை பற்றிய கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த
அறிவு மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றி கூறி அவர் மென்மேலும் வளர்வார், சிறந்த போராட்ட வீரராக இருப்பார். பல்வேறு தனக்காக தனது சமுதாயத்துக்காக பாடுவது மட்டுமல்லாமல் இங்கே மனமாற்றத்தை உருவாக்குவதற்கான பாடல்கள் மிக அவசியமாக உள்ளன. அந்த அளவு இனிமையாக, எளிமையாக, நெருக்கமாக, உணர்வுபூர்வமாக அவர் பாடியிருப்பது, இந்த ஆல்பத்தை செய்திருப்பது மிக சிறப்புக்குரியது. காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் என்று அவர் தொடங்கி இன்று ஒரு தனி ஆல்பம் செய்கின்ற அளவிற்கு உலக புகழ் பெற்றிருக்கிறார். சமீபத்தில் கூட பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வந்தார். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வந்தார். இது இசையாலும் மற்றும் அவருடைய வார்த்தையாலும் மக்களை கவரும் என்று கூறி எனது வாழ்த்துரையை முடிக்கிறேன். நன்றி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ், இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.